எலன் மாஸ்க் அவர்கள் தன்னுடைய 10 வருட காதலியான ஜஸ்டினை 2002 கல்யாணம் பண்ணார். அதன் பிறகு அவங்க 2 பேருக்கும் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. ஆனால் அந்த குழந்தை பிறந்த 2 மாசத்துல இறந்து போச்சுங்க. இதனால எலன் மாஸ்க் ரொம்பவே வருத்தப்பட்டார். ஆனால் அடுத்த 3 வருஷத்துக்குள்ள எலன் மாஸ்க் ஜஸ்டின் தம்பதியினருக்கு 5 குழந்தைகள் பிறந்தது. அது எப்படி அப்படின்றத எலன் மாஸ்க் சக்ஸஸ் ஸ்டோரி 5ல சொல்லியிருந்தேன். நீங்கள் இன்னும் அந்த எபிசோட் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். அவரோட ஒவ்வொரு கதைகளுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதன் பிறகு பர்சனல் லைஃப்பில் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் அடைஞ்ச பிறகு ப்ரொஃபஷனல் லைஃப்பில் இன்னும் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் அடையணும் அப்படின்னு நினச்சார். தன்னுடைய பல வருட கனவான ப்ராஜெக்ட் மார்ஸை கையில் எடுத்தார். எப்படியாவது செவ்வாய் கிரகத்துக்குள்ளே நுழையணும் அப்படின்னு யோசிச்சார். அதில் அவர் வெற்றி அடைந்தாரா இல்லையா அப்படின்றத பற்றி இந்த எலன் மாஸ்க் ஸ்டோரி எபிசோட் 6ல பார்க்கலாம். எலன் மாஸ்க் அவர்களை சிஇஓ பதவியிலிருந்து தூக்கிய பிறகு எலன் மாஸ்க் அவர்களுக்கு அந்த கலிபோர்னியாவில் அவங்களோட சேர்ந்து உட்கார்ந்து வேலை பார்க்கவே பிடிக்கலையாம். அதனால லாஸ் ஏஞ்சல்ஸ் போகலாம் அப்படின்னு தீர்மானிச்சார். அது மட்டும் இல்லாமல் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல தான் மார்ஸ் சொசைட்டி அப்படின்னு ஒரு சொசைட்டி இருந்தது. அதற்காகவே லாஸ் ஏஞ்சல்ஸ் போகலாம் அப்படின்னு முதல்ல இருந்தே அவர் யோசிச்சுட்டு இருந்தாரு. இதை ஒரு சாக்கா வச்சு மார்ஸ் ஏஞ்சல்ஸ் போயிட்டாரு. அங்கிருந்தே ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல வேலை பார்த்துட்டு இருந்தாரு. இந்த மார்ஸ் சொசைட்டில யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா, நாசால வேலை பார்த்த விஞ்ஞானிகள், பிரபஞ்சம், விண்வெளி, பிசிக்ஸ் இது பற்றி ஆராய்ச்சி செய்த ஆர்வம் இருக்கக்கூடிய மனிதர்கள்லாம் சேர்ந்து ஒரு சொசைட்டியா இருந்தாங்க. அவங்க எல்லாருமே சேர்ந்து செவ்வாய் கிரகத்துக்கு நம்ம ஒரு ராக்கெட் ஏவணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. அதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அறிவார்ந்த சமூகம். ஆனா அந்த சமூகத்துக்கு ஃபண்டு கிடைக்கல, பேசிட்டு மட்டும்தான் இருப்பாங்க. அப்பதான் இந்த சொசைட்டியில இணைந்தாரு எலன் மாஸ்க் அவர்கள். ஆரம்பத்திலே $5000 டொனேஷனா கொடுத்து அவங்களோட பேச ஆரம்பிச்சாரு. இந்த மாதிரி மார்ஸுக்கு போகிறதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான திட்டங்கள்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டார். அவங்க தான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி செவ்வாய் கிரகத்துக்கு போகிறதுக்கான ஐடியாஸை பற்றி எலன் மாஸ்க் கிட்ட பகிர்ந்துக்க ஆரம்பித்தாங்க. முதல்ல நாங்கள் வந்துட்டு ஒரு எலியை அனுப்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஒரு எலியை செவ்வாய் கிரகத்தில் அனுப்பிச்சு அது அந்த மாதிரி சூழலில் எத்தனை நாள் வாழுது, எத்தனை நாள் தாக்கு பிடிக்குது அப்படின்னு பார்க்கணும். 24/7 அந்த எலியை வந்து மானிட்டர் பண்ணணும். அதன் பிறகு தான் நம்ம மார்ஸுக்கு வந்து மனிதர்களை அனுப்பணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பூமியிலிருந்து செவ்வாய் கிரகத்துக்கு போறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? சும்மா கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். இப்ப இருக்க டெக்னாலஜியை வச்சு நம்ம ஒரு ராக்கெட்ல பூமியில இருந்து கிளம்பணும் அப்படின்னா எப்ப செவ்வாய் கிரகத்துக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒரு 3 மாசத்துல போயிடலாமா? இல்லைங்க, அதுக்கும் மேல. 6 மாசம், அதுக்கும் மேல. ஒரு 12 மாசம், அதுக்கும் மேலங்க. 18 மாசம் ஆகுமா? இப்போ கிளம்ப ஆரம்பிச்சோம் அப்படின்னா 18 மாசம் கழிச்சு தான் நம்மளால செவ்வாய் கிரகத்தை ரீச் பண்ண முடியும். அப்போ 18 மாசம் வந்துட்டு ஒரு ராக்கெட்ல வந்துட்டு நம்ம எலியை போட்டு அனுப்பிச்சோம் அப்படின்னா அந்த 18 மாசமும் அது வந்து உயிரோட இருக்கணும். ஒரு வேளையிலே போற வழியில அது செத்து போயிடுச்சுன்னா நம்ம இவ்வளோ பணம் செலவு பண்ணது எல்லாமே வீணாயிரும். அதனால அது ரொம்ப கஷ்டம். அதனால எலியை அனுப்ப வேணாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்க. அதனால அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சாங்கன்னா, சில செடிகளை நம்ம கொண்டு போகலாம், அந்த செடிகளை அங்கே வளர்க்கலாம். செவ்வாய் கிரகத்தில் அது எப்படி வளருது அப்படின்னு நம்ம இங்கேருந்தே 24/7 மானிட்டர் பண்ணலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் கம்மியான டாலர் தான் செலவாகும் அப்படின்னு யோசிச்சாங்க. சரின்ட்டு இதுக்கு வந்துட்டு எலன் மாஸ்க் வந்துட்டு, நான் ஃபண்டு ரைஸ் பண்ணுறேன், நான் வந்து எப்படியாவது ராக்கெட்டுகள் வாங்கிறேன், ராக்கெட்டுகள் வாங்கி நம்ம செடிகள்லாம் வச்சு அந்த செடிகளை வந்துட்டு செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பலாம் அப்படின்னு முடிவெடுத்து. பொதுவாக ராக்கெட்டுகள் எப்படி அனுப்புவாங்க அப்படின்னா, இப்போ கண்டம் விட்டு கண்டம் தாண்டும் ஏவுகணைகள் இருக்குல்ல, அந்த ஏவுகணைகளை கொஞ்சம் லைட்டாக பட்டிட்டிங்கிறீங்க பார்த்து அதை ராக்கெட்டாக மாற்றி தான் அப்படியே டைரெக்டாக விண்வெளிக்கு அனுப்பிட்டு இருந்தாங்க. சோவியத் ரஷ்யா கிட்ட தான் இந்த மாதிரி ஏவுகணைகள் நிறைய இருந்தது. சோவியத் ரஷ்யா உடைந்த பிறகு உக்ரைன் கிட்டையும் நிறைய இருந்தது. அதே போல ரஷ்யால இருந்த சில தனியார் நிறுவனங்கள் கிட்டையும் இது போன்ற ஏவுகணை தொழில்நுட்பங்கள் நிறைய இருந்தது. அவங்க வந்துட்டு சில சின்ன கண்ட்ரிகளுக்கு இந்த மாதிரி இந்த ஏவுகணைகளை விற்பனை பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால நம்ம ரஷ்யா போயிட்டு அந்த ராக்கெட்டுகளை வாங்கிட்டு அமெரிக்காவில இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு அதை விண்வெளியில ஏவலாம் அப்படின்னு நினைச்சாரு எலன் மாஸ்க். இதற்காக ரஷ்யா கிளம்பி போனாரு எலன் மாஸ்க். யோசிச்சு பாருங்க, ஏதோ சில நாடுகளுக்கு வந்து அவங்க அந்த மாதிரி ஏவுகணைகளை விற்பனை பண்ணுவாங்க. ஆனால் ஒரு அமெரிக்காக்காரனுக்கு, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் மேனுக்கு ஒரு ரஷ்யாவில் இருக்கக்கூடிய கம்பெனி ஏவுகணைகளை விற்பனை பண்ணுமா? கண்டிப்பாக பண்ணாது. ஏன்னா ஆரம்ப காலத்திலேருந்தே அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் பனிப்போர் வேற இருந்துகிட்டே இருந்தது. அதனால இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் மேன் உண்மைக்குமே செவ்வாய் கிரகத்தை ஆராய்ச்சி செய்த போறதுக்கு தான் ராக்கெட்டுகள் கேட்டாலும் அதை ரஷ்யாக்காரன் நம்புவானா? கண்டிப்பா நம்ப மாட்டான் இல்லையா? ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இப்போ நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன் அம்பானியோ அதானியோ போயிட்டு சைனால போயிட்டு, எனக்கு உங்க ஊர்ல இருக்க ஒரு ராக்கெட்டை கொடுங்க, அதை நான் விண்வெளிக்கு ஏவி ஆராய்ச்சி செய்ய போறேன் அப்படின்னு சொன்னா சைனாக்காரன் நம்புவானா? சரி, சைனாக்காரனை விடுங்க. பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேன் வந்துட்டு நம்ம இந்திய நாட்டுக்கு வந்து, ராக்கெட் தொழில்நுட்பத்தில் நீங்க பெரிய ஆளா முன்னேறிட்டீங்கல்ல, எங்களுக்கு ஒரு ராக்கெட் கொடுங்க, நான் விண்வெளி ஆராய்ச்சி தான் செய்ய போறேன் அப்படின்னு பாகிஸ்தான்காரங்க சொன்னா நம்ம நம்புவோமா? கண்டிப்பா நம்பவே மாட்டோம் இல்லையா? கண்டிப்பா தரவும் மாட்டோம். அதே மாதிரிதான் இவர் ரஷ்யா போயிட்டு அங்க இருக்கக்கூடிய நிறைய பேர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாரு. ஆனால் யாருமே இவரை நம்ப தயாராக இல்லை. இவருக்கு ராக்கெட்டுகளை விற்கவும் தயாரா இல்லை.
கடைசியா ஒரு நிறுவனம் பேச்சுவார்த்தைக்கு சம்மதிச்சது. ஆனால் அந்த நிறுவனம் ராக்கெட்டுகளோட விலையை ரொம்ப ரொம்ப கூடுதலா சொன்னாங்க. அந்த ரஷ்ய நிறுவனங்கள் ஒரே ஒரு ராக்கெட்டோட விலையே $8 மில்லியன் சொன்னாங்க. உங்களுக்கு மொத்தம் 3 ராக்கெட் வேணுமா? அப்போ $24 மில்லியன். டிஸ்கவுண்ட்லாம் போக வேணும்னா உங்களுக்காக $20 மில்லியன் தரோம். 3 ராக்கெட்டோட விலை $20 மில்லியன். இதுதான் ஃபைனல் பிரைஸ் அப்படின்னு சொன்னாங்க ரஷ்யாக்காரங்க. ஆனா எலன் மாஸ்க் அவர்கள் 3 ராக்கெட்டுக்கும் சேர்த்து $8 மில்லியன் தான் பட்ஜெட்டே வச்சிருந்தாரு. அதிகபட்சம் 3 ராக்கெட்டுக்கும் சேர்த்து $10 மில்லியன் தரேன் அப்படின்னு சொன்னாரு எலன் மாஸ்க். நாங்க $20 மில்லியன் சொல்றோம், நீ அதுல இருந்து அப்படியே பாதியா குறைச்சு $10 மில்லியன் விலையை கேட்கிற, கண்டிப்பா தர முடியாது போயா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த ரஷ்யாக்காரங்க எலன் மாஸ்கை ஒரு ஆளா கூட மதிக்கலைங்க. இதனாலேயே எலன் மாஸ்க் பயங்கர கடுப்பாயிட்டாரு. அப்பதான் எலன் மாஸ்க்குள்ள ஒரு வெறி வந்துச்சு, நம்ம எதுக்கு இவன்ட்ட போய் ராக்கெட்டை வாங்கணும், நம்மளே ஒரு ராக்கெட்டை உருவாக்குனா என்ன அப்படின்னு யோசிச்சாரு. அது மட்டும் இல்லை, அவருக்கு கொஞ்சம் ராக்கெட் பற்றி நாலேஜும் இருந்தது. அதனால நம்மளே ஒரு ராக்கெட்டை உருவாக்குவோம் அப்படின்னு நினச்சாரு. ஆனால் அது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா யோசிச்சு பாருங்க, இந்தியா மாதிரி ஒரு பெரிய தேசமோ இல்லை ஒரு சைனா மாதிரி பெரிய தேசமோ ரஷ்யா மாதிரி பெரிய தேசமோ ராக்கெட்டை விண்வெளிக்கு அனுப்பணும் அப்படின்னாலே மிகப்பெரிய செலவாகும். ஆனால் ஒரு தனி மனிதன் ஒரு ராக்கெட்டை விண்வெளிக்கு அனுப்பணும் அப்படின்னு நினைச்சான் அப்படின்னா அதற்கு எவ்வளவு செலவாகும், அதற்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும். ஆனால் துணிந்து அந்த முடிவை எடுத்தாரு எலன் மாஸ்க். நான் முதல்லையே சொன்னது போல ராக்கெட் சயின்ஸ் பற்றி எலன் மாஸ்க்கு ஓரளவுக்கு நாலேஜ் இருந்தது. ராக்கெட்டை தயாரிக்க தேவையான உபகரணங்கள் என்னென்ன, அது எல்லாத்தையும் நம்மளே உற்பத்தி பண்ணால் எவ்வளவு செலவாகும், அப்படி நம்மளே ஒரு ராக்கெட்டை உற்பத்தி பண்ணிட்டோம் அப்படின்னா இதற்கு எவ்வளோ மார்க்கெட் இருக்குது, நாசா சார்பில் நம்மளே ராக்கெட்டுகளை ஏவ முடியுமா, மற்ற நாடுகள் சார்பில் அவங்களுக்கு தேவையான சேட்டலைட்டுகளை செயற்கைக்கோள்களை நம்ம ராக்கெட் மூலமாக ஏவ முடியுமா, அப்போது இதுக்குன்னு பெரிய பிஸ்னஸ் இருக்கா அப்படின்னு நிறைய அலசி ஆராய்ஞ்சு நம்மளே ஒரு நிறுவனத்தை தொடங்குவோம், நம்மளே ராக்கெட்டுகளை தயாரிக்கலாம் அப்படின்னு துணிச்சலாக முடிவெடுத்தாரு எலன் மாஸ்க். இதே காலகட்டத்தில் பேபால் நிறுவனத்தில் என்ன நடந்துட்டு இருந்துச்சுன்னா, பேபால் நிறுவனம் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்தது அப்படின்னு சொல்லலாம். பேபால் நிறுவனத்தில் இவரை சிஓ பதவியிலேருந்து தூக்கிட்டு பீட்டர் தியலை சிஓ ஆக்குனாங்க அப்படின்னு போன அத்தியாயத்தில் பார்த்தோம் இல்லையா. பீட்டர் தியல் சிஓ ஆன பிறகு அந்த நிறுவனம் இன்னும் பல மடங்கு வளர்ச்சி அடைந்தது. அப்படி இந்த நிறுவனம் பல மடங்கு வளர்ச்சி அடைந்தனால இந்த நிறுவனத்தை ஈபே அப்படிங்கிற அந்த நிறுவனம் வாங்க முன் வந்தாங்க. அதுவும் எவ்வளோ காசுக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட $1.5 பில்லியன் கொடுத்து பேபால் நிறுவனத்தை ஈபே நிறுவனம் வாங்க முன் வந்தது. எலன் மாஸ்க் இதுக்கு சம்மதிச்சாரா? ஆமாங்க, இந்த முறை எலன் மாஸ்க் அவர்களும் பேபால் நிறுவனத்தை ஈபே நிறுவனத்துக்கிட்ட விற்கிறதுக்கு சம்மதம் தெரிவிச்சாரு. இதைத் தொடர்ந்து 2002ஆம் ஆண்டு $1.5 பில்லியன் பேபால் நிறுவனத்தை ஈபே நிறுவனத்துக்கிட்ட வித்துட்டாங்க. இதன் மூலம் மிகப்பெரிய தொகை எலன் மாஸ்க்கு கிடைச்சதுங்க. நம்ம முதலே பார்த்தோம்ல, ஒரு நிறுவனத்தை விற்றதன் மூலமா கிடைத்த பணத்தை இன்னொரு நிறுவனத்துல இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த பணத்துக்கு டாக்ஸ் கட்ட வேணாம் அப்படின்னு பார்த்தோம்ல. ஸோ இந்த மாதிரி பேபால் நிறுவனத்தை விற்றதன் மூலமா கிடைத்த பணத்தை உடனடியா நம்ம இன்னொரு நிறுவனத்துல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சாரு. அதே காலகட்டத்தில் தான் அந்த ரஷ்யா போய் அவர் பேச்சுவார்த்தை தோல்வியில முடிஞ்சது. நம்மளே ராக்கெட்டுகளை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி அவர் முடிவெடுத்தது. இதெல்லாம் இதே காலகட்டத்தில் தான். அதனால நம்மளே வந்துட்டு ஒரு ராக்கெட் சம்பந்தமான ஒரு நிறுவனத்தை தொடங்கலாம்னு நினைச்சாரு. அப்படி 2002ஆம் ஆண்டு ஜூன் மாதம் பேபால் நிறுவனத்தை விற்றதன் மூலமா கிடைத்த பணத்தை ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்ற இன்னொரு நிறுவனத்தை தொடங்கி அதுல முதலீடு பண்ணாரு. இந்த மாதிரி 2002ஆம் ஆண்டே எலன் மாஸ்க் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தை தொடங்கிட்டாரு. ஆனா அந்த நிறுவனம் அவருக்கு பல வருஷமா லாபத்தையே கொடுக்கலைங்க. தன் வாழ்க்கையிலேயே ரொம்ப ரொம்ப கடினமான காலகட்டம்னா அது 2002ல இருந்து 2008 வரைக்கும் உள்ள 6 வருஷம் தான். அந்த 6 வருஷம் நான் பட்ட கஷ்டத்துக்கு அளவே இல்லை. அதுலேயும் 2007 2008 ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன், கஷ்டத்தோட உச்சத்தில் இருந்தேன் அப்படின்னே சொல்லலாம். 2002ல் பல ஆயிரம் கோடி ரூபாய் சொத்துக்கு அதிபதியாக இருந்த எலன் மாஸ்க் 2008ல் தன்னுடைய அத்தனை சொத்தையும் இழந்து நடுத்தெருவில் நிற்கிற அளவுக்கு வந்துட்டாருங்க. அப்படி அந்த 6 வருடங்கள் அவர் பட்ட கஷ்டங்கள் என்னென்ன, அதுல இருந்தெல்லாம் அவர் எப்படி மீண்டு வந்தாரு அப்படின்னு அடுத்தடுத்த அத்தியாயங்கள்ல பார்க்கலாம். அடுத்தடுத்த அத்தியாயங்கள் இன்னும் சூப்பரா. ட்ரீம் பிக் அச்சீவ் பிக், என்பதெல்லாம் உயர்வு.